சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி நாட்டவர் திருவாசகம் மாணிக்கவாசகரை திருவாசகம் திருவாசகம் போற்றி மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. அச்சோப்பதிகத்தில் எத்தனாவது மந்திரம்? 8வது மந்திரமா? 8வது மந்திரத்துக்கா? அதாவது சும்மா வாசித்துட்டு போயிட்டோமா? பொருள் என்ன எழுதணும்? பிறப்பு இறப்பு என்னும் சுழியில் அகப்பட்டு தடுமாறி சிற்றின்பத்தில் அழுந்துகிறவனா நான் அழுந்த வேண்டியவனாக இருந்தேன். அதனுடைய இயல்பில் இருந்தேன். உமையொருபாகன் இந்த மாதிரி இடங்கள்லாம் அம்மை வரும்னு சொல்லியிருக்கிறேன்ல, தன்னுடைய திருவடியை அடையும்படியாக செய்தார். ஆதியாகி அவன் அருள் செய்ததை யார் பெற முடியும்? இது அதிசயம்னு சொன்னார். ஆணவமலம் ஒரு உயிரை தாக்கும்போது தான் ஒரு உயிருக்கு இந்த நிலைமை வரும். மலங்களிலே மிக மோசமான அந்த பொல்லாத ஆணவம் பார் அருள்நந்தி சிவம். இந்த பொல்லாத ஆணவத்தை மாணிக்கவாசகர் அந்த ஆணவத்தின் காரியத்தை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். விவரம் தெரியாதவங்க என்ன இவ்வளோ பெரிய ஞானி பெண்களை பற்றி பேசுகிறாருன்னு நினைப்பாங்க. இந்த ஆணவமல காரியத்தை பேசணுன்னா இப்படி தான் பேச முடியும். அதை தான் அதில் சொல்கிறார். பிறப்பு இறப்பு என்னும் சுழியில் அகப்பட்டு. ஃபஸ்ட்டு நான் எதற்கு உள்ளாகிறவனாக இருந்தேன் அப்படின்னா மறைப்பு சக்தியிலேருந்து இன்னும் வெளியே வரலன்னு அர்த்தம். மறைப்பு சக்திக்கு உட்பட்டு இருந்தேன். அதாவது வினை நுகர்ச்சிக்கான பிறப்பு, சாதனத்துக்கான பிறப்பல்ல. தீவினை நல்வினைக்கான பிறப்பு. சைவங்கிறது நம்ம திருக்குறள் பேசுகிற மாதிரி அகநானூறு பேசுகிற மாதிரி அது சாதனத்திலேருந்து தான் வரும். நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ, கோயிலுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ, எந்த அளவுக்கு சிவபூஜை செய்கிறோமோ, எந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறோமோ, இறைவனை படிக்கிறோமோ, பேசுகிறோமோ இல்லை படிக்கிறோம். இப்போ நான் இப்போ பேசுகிறேங்கிற பேரில் என்ன செய்கிறேன்? படிக்கிறோம். அந்த அளவுக்கு தான் கை கொடுக்கும். இது நம்ம இதுதான் முதல் சாதனங்கள். அதுக்கு பிறகு தான் நம்ம பேசுகிறத பற்றி என்ன செய்யணும்? கவலைப்படணும். சைவம் எடுத்த உடனே நிறைய என்ன செய்யக்கூடாது? நிறைய பேசக்கூடாது. இப்போ நீங்கள் வெளியூரில் போய் நிறைய பேசுகிறீங்க. நம்ம குருகுலத்தில் எத்தனை நாள் பேசியிருப்பீங்க? டோட்டலாக கணக்கு போட்டால் 20 நாள் கூட இருக்காது. ஆனால் நீங்கள் படித்த நாட்கள் எவ்வளவு? 8-9 வருஷம் இருக்கும். 8-9 வருஷத்தில் எத்தனை தடவை பேசியிருப்பாங்க? 20 கூட பேசியிருக்கோன்னு. நம்ம ஞானசம்பந்தர் நம்ம குருகுலத்துக்கு 5 வருஷத்தில் இருக்கிறாரு. எத்தனை முறை பேசியிருப்பார்? சைவத்தில் நீங்கள் பேச்சில் அதிக கவனம் செலுத்தக்கூடாது. நீங்கள் எத்தனை முறை பேசியிருப்பீங்க? எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 10 முறை கூட பேசியிருக்க முடியாது. பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்லி சாதனம் தான். என்னது தான்? கடன் பணி செய்து கிடக்கிறது தான் சொன்னார். முதல்ல படித்தல்ங்கிறது படித்தலுக்கு நேராக போகக்கூடாது. சரியில் மார்க்கத்தில் நின்று வரணும். சரியில் நிற்கணும். கோயில் வழிபாடு, கோயிலுக்கு பணி செய்யணும், சிவபூஜை பண்ணணும், கிரியை, சிவனை நினைக்கணும், யோகம், குரு மூலமாக நூல் கேட்கணும். மினிமம் ஒரு 6 வருஷமாவது கேட்கணும். யார் மூலமாக? குரு மூலமாக அருள் நூல்களை 6 வருஷமாக படிக்கணும். புஸ்தகத்தில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி நான் பேசுகிறேன் எழுதுகிறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அது திருக்குறளுக்கே கூட அனுமதி கிடையாது. திருக்குறளையும் ஆர்முடமாக கேட்டு தான் வரணும். ஆமாம். நீங்கள் சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டணுன்னாலும் அதுக்கு ஒரு குரு இருக்கிறார். அவர் எனக்கு இந்த வேலை சொல்லி தந்த குருங்கிறது பொருளுக்கும் உண்டு, அருளுக்கும் உண்டு. சைவத்தில் எதில் கவனம் அதிகம் செலுத்தக்கூடாது? பேசுகிறதுல கவனம் செலுத்தக்கூடாது. சாதனத்தில் கவனம் அதிகமாக செலுத்தணும். இப்போ பேஸோடு தான் பேசுகிறதுக்கு போகணும். சும்மா புஸ்தகம் கிடச்சிது, பொருள் போட்டிருந்தாங்க, வரலாறு போட்டிருந்தாங்க, படித்தேன் எழுதினேன்லாம் சைவம் பண்ணணும்னா ஒரு கட்டத்தில் நம்ம எதெல்லாம் மாட்டிக்கிடுவோம்? எந்த விதமான ஒரு கிரவுண்டும் இல்லாமல் என்ன செய்ய மாட்டிடுவோம். கட்டடம் எவ்வளோ வேணாலும் கட்டலாம். ஆனால் என்ன இருக்கணும்? பேஸ்மெண்ட் இருக்கணும்ல. கட்டடம் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கணும். 6 வருஷம் சைலண்டாக உழைக்கணும். அது பாடுறதா இருந்தாலும், பேசுகிறதா இருந்தாலும், ஆடுறதா இருந்தாலும், சைவம் சார்ந்த எல்லாம் மினிமம் எத்தனை வருஷம்? 6 வருஷம் சைலண்டாக உழைக்கணும். அப்போ தான் சைவம் பண்ண முடியும். மினிமம் 6 வருஷம். மேக்சிமங்கிறது எவ்வளோ? எனக்கு இது 42வது வருஷம். 85 ஆரம்பித்தேன். எத்தனாவது வருஷம்? உடுமலையில் இது 28வது வருஷம். 99 ஆரம்பித்தேன். 99 பேச நோட்டீஸ் எங்கள் வீட்டில் இருக்குது. 99 பேச ஆரம்பித்தேன் உடுமலையில். இப்போ 26. 20 ஏன் 27?
உங்களுக்குன்னா இயர் கூட்டி சொல்லுவீங்களா? ஏன் இந்த ஃப்ராடு கணக்கு போடுறீங்க? எனக்கு 99 2000 2 வருஷம் அங்கே, இப்போ 26 ஓடிட்டு இருக்குது, 28வது வருஷம் தானே. அப்படின்னா நாங்களே இன்னும் தான் புதுசு புதுசாக படிக்கிறோம், டெய்லி புதுசாக தான் எழுதுகிறோம். இப்போ இந்த சிவஞான போதெல்லாம் எத்தனை தடவை பேசியிருக்கிறேன், நம்ம மாங்குன்னு 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி எழுதுறானல்ல, அதனால தான் நல்லா இருக்கிறோம். புரியுதா? சைவத்தில் மட்டும் எனக்கு தெரியுங்கிற எண்ணம் வந்ததுன்னா 0 ஆயிரும். பாடுறவங்களாக இருந்தாலும் பேசுகிறவங்களாக இருந்தாலும் தெரியுங்கிற நல்ல பணக்காரனுக்கு நான் பணக்காரங்கிறது ஞாபகத்தில் வரக்கூடாது. வந்ததுன்னா ஏழை ஆயிடுவான். ஒரு பெரிய கோடீஸ்வரர்கிட்ட நான் வேலை பார்த்தேன். ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு மாலை வாங்கிட்டு வாங்க போகிறார். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன், ஒரு 200 ரூபாய்க்கு மாலை வாங்கிட்டு வாங்கப்பா அப்படிம்பார். ஹாஸ்டல்லேருந்து எவனா ஓடி போய் மாலையை வாங்கிட்டு வருவான். அவர் எடுத்துகிட்டு போய் காரில் போய் குலதெய்வம் கும்பிட்டுட்டு வந்துடுவார். அந்த 200 ரூபாயை ஹாஸ்டல் கணக்கில் எழுத சொல்லுவார். எந்த 200 ரூபாயை? ஆமாம், அவர் போய் சாமி கும்பிட்ட 200 ரூபா மாலை செலவு எதில் எழுதுவார்? ஸ்கூல் கணக்கில் எழுதுவார், ஹாஸ்டல் கணக்கில் எழுத சொல்லுவார். அதனால் இன்றைக்கும் கோடீஸ்வரனாக இருக்கிறாரு. ஆமாம், அந்த பெரிய பெரிய பணக்காரங்க 75,000 1,4 லட்சம் மஞ்சள் பையில் கேஷ் அப்படி தூக்கி கொடுப்பான். பையனுக்கு ஃபீஸ் கட்டுவான், 2 பையன் 1 பையனுக்கு சேர்த்து கட்டுவான். அந்த நான் செமஸ்டருக்குலாம் வர முடியாமல் மொத்தமாக வாங்கிடுங்கன்னு கொடுத்துருவான். காலாண்டு அரையாண்டில் மொத்தமாக கொடுத்துருவான். அதுக்கு பிறகு பையனுக்கு ஒரு 3 நாள் லீவ் கொடுங்க சார், ஊரில் திருவிழாம்பான். லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படிம்பார். இவன் இப்படி எலும்பி அந்த சைடில் போகிறதுக்குள்ள இப்படி சந்து வழியாக கை நீட்டுவார். பேப்பருக்கு காசு வாங்கிக்கன்னு அர்த்தம். எந்த பேப்பருக்கு? A4 சைஸ் பேப்பருக்கு காசு வாங்கிக்கன்னு அர்த்தம். 50 பைசா வாங்கிக்கன்னு அர்த்தம். ஆனால் வசதி எவ்வளோதுன்னா பல 100 கோடி. நம்ம இப்படி யோசிப்போமா? நம்ம ஏன் இப்படி பொருளாதாரத்தில் ஒன்றுக்காக போகிறோம்னா நமக்கு என்ன நினைப்பு? கோடீஸ்வரன் நினைப்பு. எவனோ சொந்தக்காரன் டிக்கெட் எடுத்தால் சைலண்டாக இருக்க மாட்டான், நான் எடுப்பேன்போம். எவனா சொந்தக்காரன் 10,000 ரூபாய்க்கு மொய் எடுத்தால் நம்ம 10 வெட்டிக்கு வாங்கி 30,000 ரூபாய்க்கு மொய் செய்வோம். அதனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியல, மேலே வர முடியல. பணக்காரன் தன்னை யார், நீங்கள் பணக்காரனுக்கு நீங்கள் நான் டிக்கெட் எடுங்கன்னு சொல்லுங்கள், பரவாயில்ல நான் எடுக்கணுன்ட்டு நீங்கள் எடுங்க அப்படிம்பா. புரியுதா? அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு பணக்காரங்க மொய் வைக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த ஊரில் பாருங்கள், பெரிய பணக்காரங்களுக்கு பத்திரிக்கை வாங்கி வருவாங்க, மொய் வைக்கவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 10 கல்யாணம், எத்தனை வீட்டுக்கு மொய் வைக்கிறதுன்னு பாங்க கேட்டால் 100 ரூபா கூட வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வைக்காமல் என்ன செய்ய முடியாது. இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கை படிக்கணும். இதெல்லாம் படித்து இதை மட்டுமே பேசி என்ன பண்ண போகிறீங்க? அதனால் இந்த பிறப்பு இறப்புங்கிறது எது சார்ந்தது? வினை சார்ந்தது. மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் பிறவியை விரும்புகிறாரு, அது வினை சார்ந்த பிறப்பா? அது சாதனம் சார்ந்த பிறப்பு. பிறந்து எதில் மாற்றான்? சிற்றின்பத்தில் மாற்றான். அப்போ அதுதான் மறைப்பு சக்திக்கு உள்ளது, அது தீவினை சார்ந்தது. இல்லறத்தில் அழுந்துறான்னு அர்த்தம். இல்லறத்தில் அழுந்திட்டான்லே பொருள் உலகத்துக்கு போயிட்டான். எந்த உலகத்தை மறந்துட்டான்? அருள் உலகத்தை மறந்துட்டான். இப்போ இல்லறத்தில் ஒரு பெண்ணால் அழுந்த வேண்டிய அவனை இறைவன் அம்மையை வச்சே மீட்கிறார். யாரை வச்சே மீட்கிறாரு? அம்மையை வச்சே மீட்கிறார். உமையொருபாகன்னார், அருளை வச்சே மீட்கிறார். திருவடியை அடைய செய்தார். அவன் எனக்கு அருள் செய்ததை பிறர் பெற முடியாதுங்கிறார். நான் இந்த மந்திரத்துக்கு பல தடவை 10 தடவை கிட்ட சொல்லிட்டேன். இந்த பதிகத்தை வித்தியாசமாக அமைச்சிருக்கிறார். ஒன்று, இறைவனை நாம் இறைவனுக்கு முன்னால் நம்ம ரொம்ப பணிவாக பேசிட்டோம். நம்மை நாமே நாய் லெவலுக்கு பேசிட்டோம். அப்போ அடியாரை நாய் லெவலில் தான் வைப்பாரா அப்படின்னு யார் மேலே குறை வந்துடக்கூடாது. அதனால் எனக்கு கிடைச்சது யாருக்குமே கிடைக்காதுன்னு ஒன்று அடித்தார். அடுத்து 2வது இதில் ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எனக்கு கிடைச்சது யாருக்கும் கிடைக்காதுன்னா அப்போ உங்களுக்கு கிடைச்சது மாணிக்கவாசர் கிடைச்சது திருநாவுக்கரசர் கிடைக்கலையா? ஏன் திருநாவுக்கரசர் கிடைச்ச தேவாரம் மாணிக்கவாசர் கிடைக்கலையா? நான் ஈரோட்டில் கேட்டேன். ஈரோட்டில் ஒரு மாணவர் சந்தேகம் கேட்டார். கேவலத்திலேருந்து இறைவன் எடுக்கிறாருன்னா எதை வச்சு எடுக்கிறார் அப்படின்னு கேட்டார். பக்குவம், அனாதியே உயிரினுடைய அறிவில் வேறுபாடு. நான் சொன்னேன், மாணிக்கவாசகரை திருவாசகம் எழுதினவராக நம்மளால் கற்பனை பண்ண முடியுது, பெரிய புராணம் எழுதினவராக கற்பனை பண்ண முடியுதா? கற்பனை பண்ணி பாருங்கள், முடியவே முடியாது. சேக்கிழார் பெரிய புராணம் திருவாசகம் எழுதினதாகவும் மாணிக்கவாசகர் பெரிய புராணம் எழுதினதாகவும் கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போ ஏன் இறைவன் இந்த டியூட்டி அலாட்மெண்ட்டில் இப்படி கரெக்டாக போடுறாரு? அப்போ அவங்களுடைய அந்த வெளிப்படுத்துதலில் வேறுபாடு இருக்குது. அனாதியே மாணிக்கவாசகர் உயிர் எதற்கு ஏற்றதாக இருக்குது? அனாதியே சேக்கிழார் உயிர் பெரிய புராணத்துக்கு ஏற்றதாக இருக்குது.
புரியுதா? அப்போ இவர் பெற்றது எல்லாருமே பெற்றிருக்கிறாங்க. திருமூலர் பெற்றிருக்கிறாரு, காரைக்கால் அம்மையார் பெற்றிருக்கிறாங்க. இவருக்கு முன்பு உள்ளவங்கள சொல்கிறேன். இவர் கூடவே ஒருத்தர் பெற்று இவருக்கு முந்தி இருக்கிறவங்க காரைக்கால் அம்மையார், திருமூலர்லாம் பெற்றிருக்கிறாங்க. அவருக்கு பின்னாலேயும் பெறுவாங்கன்னு தெரியும். ஆனால் எனக்கு கிடைச்சது யாருக்கும் ஏன் கிடைக்காதுனார்னா, இந்த மந்திரம் 2 பகுதியாக இருக்குது. ஒரு பகுதி எதிர்மறையாக இருக்குது, ஒரு பகுதி உடன்பாடாக இருக்குது. காரைக்கால் அம்மையாருக்கு செய்தது அவங்க வாழ்க்கை எல்லா பகுதியும் உடன்பாடாக இருந்து, திருமூலருக்கு செய்தார்னா எல்லா பகுதியும் உடன்பாடாக இருந்தது. எதிர்மறையாக இருந்ததை உடன்பாட்டுக்கு கொண்டு வர்றது யாருக்கு மட்டும்தான் நடந்தது? அதாவது அந்த எண்டில் இருந்த என்ன இந்த எண்டுக்கு கொண்டு வந்தார். அதாவது ரொம்ப ஒரு நமக்கு சொல்லப்பட்ட கடைசி அறிவுரை, கடைசி அறிவுரைன்னு சொன்னேன்னா, பள்ளிக்கூடத்தில் 15 நாளைக்கு முன்பு ஒரு அட்வைஸ் சொல்லுவோம். அது சொல்லி காட்டினேன்னா, டாக்டர் கடைசியாக ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. சரி பரவாயில்ல, இவ்வளோ நாள் வீட்டில் நீங்கள் இருந்தது தப்பு, இவ்வளோ பெரிய நோய்க்கு சீரகம் மிளகு தின்னு பார்ப்பாங்களா, எவ்வளோ பெரிய நோயை வச்சுக்கிட்டு சும்மா வெங்காயம் தானே மிளகா தானேங்கிறீங்க, இது என்ன நீங்கள் அப்படின்னு திட்டிட்டு, சரி பரவாயில்ல, ஒரு 15 நாள் முன்னால் வந்திருக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் தர்ற மாத்திரை இனியாவது ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு சொல்கிறாருல, அது மாதிரி இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஏற்கனவே 45 கூப்பிட்டார்ல, நிற்பார் நிற்க நில்லா உலகில். ஆமாம், அதை புகவே வேண்டா புலன்களில் இது என்ன சொல்லி யாருமே கேட்கல. கடைசியாக அவருக்கு ஒரு மன திருப்திக்கு ஒரு அட்வைஸ் வச்சார். இந்த நிலையில் இருந்த என்னை இப்படி கொண்டு வந்தார், நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான். அதனால் யார் மேலே போட்டார்? தன் மேலேயே போட்டார். நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டான், தன் மேலேயே போட்டார். இதை பலமுறை நான் ஞாபகப்படுத்திட்டேன். இதை நீங்கள் திரும்ப திரும்ப யோசிக்கணும். நம்ம வகுப்புங்கிறது மந்திரத்துக்கான பொருள் கிடையாது, அது புஸ்தகத்தில் இருக்குது. பேசுகிற நாமளும் தமிழன் தான், கேட்குறவனும் தமிழன் தான். அவன் ஆங்கிலேய நாட்டிலேருந்து தான் வந்திருக்கா, இல்லை சந்திரமண்டலத்துலேருந்து வந்திருக்கானா? புஸ்தகத்தில் இருக்கிறத எழுதி பேசுகிறதுக்கு நம்ம தேவையில்லை, அதற்கு ஒரு குருகுலம் தேவையில்லை, அதுக்கு ஒரு ஆசிரியர் தேவையில்லை, அதுக்கு ஒரு நேரமும் தேவையில்லைங்கிறது யார் கோட்பாடு? நம்ம குருகுல கோட்பாடு. ஒரு விஷயத்தை பேசுனா அது இனோவேஷனாக இருக்கணும். இனோவேஷன்னு அர்த்தம் புதுமையாக இருக்கணும், இனோவேஷனாக இருக்கணும். நாங்கள் வேதாந்தம் படிக்கும்போது சொல்லுவாங்க, டிஸ்கவராக இருக்கணும். கவரை டிஸ் பண்ணணும், அதான் டிஸ்கவரி. மறைக்கப்பட்டதை கவரை டிஸ் பண்ணி இருக்கிறத காட்டணும், அதுக்கு பேர் தான் டிஸ்கவரி அப்படிம்பாங்க. வகுப்பு எதாக இருக்கணும்? டிஸ்கவரியாக இருக்கணும். புஸ்தகத்தில் இருக்கிறத எழுதிட்டு போய் பேசுகிறதுக்கு குருகுலம் எதுக்கு? என்ன சொல்லுங்கள்? ஒரு சந்தையில் இருக்கிற பொருளை போய் வாங்குறதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணுமா? சந்தையில் போய் காய்கறி தக்காளி வாங்குறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களா? ஆமாம், நம்மால் நிறைய பேர் இப்படி தான் இருக்கான். புஸ்தகத்தில் இருக்கிறத எழுதி பேசுகிறது பெரிய அறிவாளித்தனம்னு சொல்கிறான். அது எதுக்கு? அதனால் எந்த பயனும் கிடையாது. 1.5 மணி நேரம் கிடச்சுன்னா சாமிக்கிட்ட பேசணும், புதுசாக சொல்லிக் கொடுக்கணும். புதுசாக யோசிக்கும்போது சாமி என்ன நினைப்பார்? புதுசாக யோசிக்கிறானுங்க இவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம்னு நினைப்பார். புஸ்தகம் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு புஸ்தகத்தில் இருக்கிறது தான் எதாக வரும்? அறிவாக வரும், வேறு எதுவும் வராது. நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா, நீங்கள் தொழில் செய்ய முயற்சி பண்ணுங்கள், பேங்கில் லோன் தானாக வருவான். நீங்கள் பெட்டி கடை போதும்னு இருந்தீங்கன்னா எவன் லோன் தருவான்? நீங்கள் பெரிய அளவில் தொழில் செய்கிறேன்னு சொல்லுங்க, நான் 100 கோடி ரூபாய்க்கு தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலே போதும். உங்கள் ப்ராஜெக்ட் பேக்ரவுண்டில் கேட்கவே மாட்டான். 100 கோடி ரூபாயை கையாண்டுருவீங்களான்னு லோன் தந்துடுவான். ஆனால் நீங்கள் பெட்டி கடை வச்சுருந்தீங்கன்னா கேட்டாலும் தரமாட்டான், வந்தும் தரமாட்டான். இதுதான் சாமிக்கும். இல்லை எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கீங்கன்னா போங்க, எங்களுக்கு என்ன, போய் அப்படியே போங்க, புரியுதா? அப்படிக்கா போய் இப்படிக்கா போங்க, சரியா? அதாவது விருதுநகர் தமிழ், அப்படிக்கானா அங்கே, இப்படிக்கானா இங்கே. காமராஜர் இப்படி பேசுவாரான். காமராஜர் அம்மாக்கிட்ட போய் உங்கள் மகன் வந்தாரான்னு கேட்பாங்களாம். அவன் எங்கே வரான், இப்படிக்கா வந்துட்டு அப்படிக்கா போயிடுவான் அப்படின்னாங்களாம். அதைத்தான் இந்த மந்திரத்தில் பதிவு செய்தார். இது நம்ம பேசின அளவுக்கு பேசி புரியப்படவில்லை என்றால், கொஞ்சம் விவரமில்லாதவர்கள் இவ்வளவு நேரம் பணிவாக பேசிய மாணிக்கவாசகர் கடைசியில் எப்படி பேசியது போல் தெரிஞ்சிடும். முனைப்பில் எனக்கு கிடைச்சது யாருக்கும் கிடைக்கலன்னா அப்போ உங்களுக்கு கிடைச்சது திருமூலர் கிடைக்கலையா? உங்களுக்கு முன்பு திருமுருகாற்றுப்படை வருது, அவருக்கு நக்கீரருக்கு கிடைக்கலையா? இந்த கேள்விகளெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது வந்துடும். அப்படி மாணிக்கவாசகர் பேசுவாரா தன்முனைப்பில்? அப்படி குணம் அவருக்கு இருக்கா? அப்போ அதில் வேறு ஏதோ ஒன்று இருக்குது. என்னதுன்னா, இப்படி சொன்னோம்னா நம்மளை மாதிரி சோம்பேறிகள் என்ன செய்வோம்? மாணிக்கவாசகர் இப்படி இருந்தாராம், இப்படி கிடச்சிதான். ஒருத்தன் எங்கள் அப்பாவே பணக்காரன் நானும் பணக்காரன்னு சொன்னால் நமக்கு ஈர்ப்பாக இருக்காது. இப்போ இந்த ராமராஜ் துணி கடைக்காரர் சைக்கிளில் கொண்டு போய் துணி விற்றவர் தான்.
சைக்கிளுக்கு காசு இல்லாமல் தலைச்சுமையாக துணி விற்றவர் தான் ராமராஜ் ஓனர். அதை சொல்லும்போது நமக்கு என்ன ஆசை வருது? நாமளும் தொழிலதிபர் ஆகணும். எங்கள் அப்பாவும் பணக்காரரு, எங்கள் தாத்தாவும் பணக்காரன்னா அவன் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வராது. ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்டில் ஈர்ப்பு வரும். அதனால தான் மாணிக்க வாசகர் உயிரை எது ஈர்க்கும்னு பார்த்தாரு. நம்மளை ஜீரோ பண்ணிடுவோம், இவனை ஜீரோ ஆக்க முடியாது. இவனுக்கு முனைப்பு இருக்குது, யாருக்கு முனைப்பு இல்லை. நான் 0 பாயிண்ட்லேருந்து 100 பாயிண்ட்டுக்கு வந்தேன். நான் சிவபெருமான்கிட்ட மார்க் படிக்க வரும்போது எனக்கு மார்க் ப்ராக்ரஸ் கார்டில் 0 மார்க் தான் இருந்தது. ஆனால் கடைசியில் எனக்கு 100 மார்க் போட்டார். என்ன சொல்ல வர்றாரு? நீயும் இதை செய்யி, உனக்கு 0லேருந்து எங்கே வரலாம். ஆனால் ஆக்சுவலாக அவர் தொடங்கும் போது எத்தனை மார்க்கில் தான் தொடங்கினார். இதுதான் அதில் இருக்கிற நுட்பம். இது புரியாமல் இதை முத்தி நெறி அறியாத அப்படி பாடிடுறதுனால மாணிக்கவாசகர் வரமாட்டார். அவர் அழுதுகிட்டு பாடுறாரு. சாதல் பிறப்பென்னும் தடஞ்சுழியில் தடுமாறுறது யாராவது சந்தோஷமாக பாடுவாங்களாங்க? இதை எப்படி பாடுறோம்? சாதல் பிறப்பென்னும் தடஞ்சொழியில் தடுமாறி. என்ன தாளம்? 3 தட்டு, ரூபக தாளம். புரியுதா? ரூபக தாளம். சாதல் பிறப்பென்னும் தடஞ்சொழியில் தடுமாறி. சரிதானா? இதையே இப்படி போடுவாங்க, இப்படி விரல் வச்சு போடுவாங்க, அப்படி தானே? ஒரு தட்டு தட்டி, நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், இப்படி தட்டி இப்படி விரல் காட்டுவாங்க. அதுக்கு பிறகு இப்படி திருப்பினாங்கன்னா ஒரு ரவுண்டு முடிஞ்சிருமா? ஆதி தாளத்தில் போயிடும். சரியா? அதெல்லாம் நாங்கள் முதல் பரீட்சை 2012 திருமுறை தேர்வு எழுதும்போது தாளம் போட்டு முறையாக பாடி தான் பரீட்சை எழுதினோம். சாதல் பிறப்பென்னும் சொடு தடஞ்சுடியில் தடுமாறி காதலிமை கணிளையார் கலவியிலே விழுந்ததை யாராவது சந்தோஷமாக பாடுவாங்களாங்க? ரோட்டில் தடுமாறி விழுந்ததை யாராவது சந்தோஷமாக பாடுவாங்களா? விடுவேனை விடுவேனை மாது ஒரு கூருடைய பிரான் தன் களலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆதி எனக்கு அருளியவாறு ஆர்வெருவாரச்சோவே. அப்படி அழுறாரு. நீங்கள் நல்லா பொங்கலை தின்னுவிட்டு வந்து என்னது புரியுதா? சாதல் பிறப்பென்னும் அவர் அழுறாரு, நீங்கள் சந்தோஷமாக பாடுறீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் புரியலை. சரிதானா? அவர் அழுறாரு, நமக்கு அது புரியலை. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதிட்டு கிளம்பலாம். இறைவன் எல்லாவற்றிற்கு ஆதியான தலைவன். நான் நேர்மையில்லாத மூடர்களோடு திரிபவனாக இருந்தேன். பார்த்தீங்களா? மூடர்னு வந்துட்டார். 0 மார்க்கு சொன்னா நான் பேசின ஒரு எழுத்தை கூட வாபஸ் வாங்கினதில்லை 42 வருஷத்தில். நேர்மையில்லாத மூடர்களோடு திரியக்கூடிய இயல்புடையவனாக இருந்தேன். இதற்கு காரணம் என்னுடைய பாசங்கள். பார்த்தீங்களா? பாசங்கள். பாசத்தை எங்கே வைக்கிறாரு? 51வது பதிகத்தில் வைக்கிறாருங்க. பாசங்கள். அதான் நான் சொன்னேன், இந்த சிற்றின்பம் எதன் பின்னணியில் இருக்கக்கூடியது? ஆணவ மலத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த சிற்றின்பத்தை ஆணவ மலத்தை சொன்னால் புரியாது, நம்ம படிக்க மாட்டோம், புரியாது. ஆணவ மலம் இருந்தால் தான் அந்த மனநிலை வரும். குடும்பத்தில் ஒருத்தன் அறியாமையில் தான் அழுந்துவான். மனைவியே எல்லாமே தெரியும், மனைவியே கடவுளாக தெரியும். பாண்டிச்சு யாராக தெரியுது? கடவுளாக தெரியுது. மனைவிக்கு கணவன் கடவுளாக தெரியுது. குடும்பமே பாசத்தில் அழுந்தும் போது எது மறந்துடுது? இறைவனை மறந்துடுறோம். அதை பதிவு பண்ணார். குடும்பம் வேண்டாங்கிறது கருத்து இல்லை, அழுந்தாமை தான் கருத்து. குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செய்யணும், அழுந்தக்கூடாது. என்னைக்கு பாசம் நீக்கி என்ன ஒரு பொருளாக மதித்து நாயை சிவிகளை ஏற்றுற மாதிரி. நான் சொன்னேன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் ஸ்டேட் ஃபஸ்ட் வர்ற மாதிரி. புரிஞ்சுதா? கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அவ்வளோ மோசம் இல்லை. இன்றைக்கெல்லாம் அந்த நிலைமை வேறு. நான் சொல்கிறது ரொம்ப வருடங்களுக்கும் அப்படி இருந்துச்சு. இப்போ அரசு பள்ளி ரிசல்ட்டே எல்லாம் பின்னிட்டு வந்திருக்காங்க, நல்லா வந்திருக்காங்க. ஆமாம், நல்லா. அதனால் அதுக்கு நாயக பல்லக்கில் ஏற்றின மாதிரி என்னை உயரச்சே தான். தாய் போன்ற இறைவன்
எனக்கு அருளியதை யார் அறிவாங்க? அம்மை எனக்கு அருளியவார். அம்மைங்கிறதுக்கு தாய் என்றும் பொருள் எடுக்கலாம், மோட்சம்னு பொருள் எடுக்கலாம். இம்மை மறுமை மோட்சம் என்றும் பொருள் எடுக்கலாம். அதை நம்ம அடுத்த வகுப்பில் நிறைவு செய்வோம். நிறைவு செய்துட்டு திருவாசகத்திலே உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஏரியா சொல்லுங்கள், அங்கேருந்து திரும்ப தொடங்கலாம். திருவாசகம் படிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்போவும் நிறுத்தக்கூடாது. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்னீங்கன்னா அங்கேருந்து நம்ம, இல்லைனா சிவபுராணத்துலேருந்து கூட தொடங்கி விட்டுட்டு போகலாம். அப்படி தொடங்கிடும் என்று நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆரதி கேட்ப எம்பெருமான் வழி எழுந்துள்ள நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய.